வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, மோடி அரசே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, மோடி அரசே தமிழகத்தை வஞ்சிக்காதே. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழக ஆளுநரின் அராஜக போக்கை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதை மதிக்காத ஆளுநரை மாற்று, அதை மதிக்காத ஆளுநரை மாற்று. என்று நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்திலே இதுவரை நடக்காத ஒரு புதிய ஒரு சரித்திரம் படைத்திருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்களை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தோழர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தும் அவர்களை பதவியேற்க தடுக்கின்ற மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களே, அதே போல மத்திய ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசின் பிரதமர் அவர்களே, நீங்கள் எல்லாம் நினைக்கின்றபடி இந்த தமிழகம் இல்லை. இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை தமிழகத்தை என்று கேட்டால், நீங்கள் நிற்கின்ற தொகுதிகளிலே ஒரு தொகுதியை பெற்றுவிட்டு ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆட்டம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்று கேட்டால், நீங்கள் ஆடுகின்ற ஆட்டம் 12 ஆண்டுகளாக மக்கள் கண்டுதான் உங்களுக்கு இந்த பரிசை வழங்கி இருக்கிறார்கள். அதை நீங்கள் இன்னுமே புரிந்து கொள்ளாமல் கவர்னர் கையிலே வைத்துக் கொண்டு தமிழகத்தின் மக்களின் உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல மக்களின் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிக்காமலும் அதன் தலைவர்களை மதிக்காமலும் நடத்துகின்ற இந்த நடவடிக்கை மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே ஆளுநர் அவர்கள் உடனடியாக அழைத்து தவேக தலைவர் திரு விஜய் அவர்களை முதல்வராக அரியணையில் ஏற செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நினைக்கின்றபடி தமிழகத்திலே நீங்கள் கால் ஊன்ற முடியாது. ஏனென்று கேட்டால், எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் உங்களுக்கு இதே அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் செவிசாய்ப்பதே இல்லை. காரணம், பாரதிய ஜனதா ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்திலே நான் ஒரு காட்சியை கண்டேன். அந்த காட்சியை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். மோடி அவர்கள் வெற்றி பெற்ற 2 மாதங்களிலே அந்த வாரணாசி தொகுதிக்கு நான் சென்றிருந்தேன். இந்த வாரணாசி தொகுதியிலே சற்று உடல்நலம் சரியில்லாமல் அரசு மருத்துவமனைக்கு நான் சென்று பார்த்தேன். அங்கே மருத்துவர் மேஜை மேலே கால் வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் மருத்துவம் கேட்டால் தொட்டு பார்த்து விட்டு ஏதோ சீட்டிலே 2 மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். இது எங்கே வாங்குவது என்று கேட்டால், நீங்க வெளியே போய் தான் மருத்துவ இந்த கடைகளிலே வாங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள். அதற்காக ஆளுகின்ற பிஜேபி அரசு நடவடிக்கை இது போன்றுதான் இருக்கும். தமிழகத்திலே அதுதான் மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த பிஜேபியை விரட்டி அடிக்கின்ற வகையிலே இந்த செயலை செய்திருக்கிறார்கள். இனிமேலாவது உணர்ந்து கொண்டு இந்த அரசு சரியாக நடக்கவில்லை என்றால் மக்கள் இதை விட பெரிய உங்களுக்கு ஆபத்தான ஒரு விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், மக்களின் உணர்வுகளை மதிக்காத மன்னனே ஆனாலும் மண்ணை கவும் காலம் வந்துவிட்டது. காசு பணம் எதுவும் வேண்டாம், எங்கள் கடமைதான் சரி என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களின் வாக்குகளுக்கு நீங்கள் செவி சாய்த்து அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, ஜெய் ஹிந்த். இப்பொழுது நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. திரு விஜய் அவர்கள் அரியணையில் அமரவிடாமல் ஆளுநர் அல்கர் அவர்கள் அதில் பிஜேபி அவர்கள் சொல்லை கேட்டு இப்பொழுது அவர் அதை விருப்பம் ஏற்காமல் உள்ளார்.
அவர் 1989ஆம் ஆண்டு கோவாவில் பிஜேபி தலைவராக நியமிக்கப்பட்டவர். முழு RSS அவர் காங்கிரஸ் போவதற்கு முன்பாக ஒரு செயலில் இருந்தார். எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை நாம் கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்துள்ளார். ஆனால் காங்கிரஸ் உள்ளே நுழைந்தவுடன் அதை அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது முழு எதிர்ப்பும் அவர்கள் ஒத்துழைப்பு தராமல் இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைத்து திரு விஜய் அவர்கள் அரியணையில் அமரும் வரை காங்கிரஸ் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று ஈடுபட்டு கொண்டிருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிய இருக்கு. பேக்டோர்ல பின்ன கதவுல வந்து இங்க வந்து கவர்மெண்ட் நம்மள மக்களை வந்து இது பண்ணிட்டு தான் மோடி இந்த மாதிரி ஆளுநரை போட்டு பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல வந்து கர்நாடகால அசம்பிளி கூட வேண்டியது எல்லாம் அசம்பிளி கூடுறப்பதான் முதல் வந்து அவர் யாரே ஆகட்டும் சிஎம் அவர் வந்து பதவி ஏற்கணும். கவர்னர் வீட்டுல வந்து அவர் வந்து பெரும்பான்மை காமிக்கிற தேவையில்லை. எங்க கூடுமோ அங்கேதான். இது முதல் வந்து பொம்மாய் கர்நாடகா நம்ம பொம்மாய் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அப்படியே அது தெரிஞ்சு கூட மோடி அவருக்கு என்ன தெரியுமோ தெரியாத தெரியல, அவருக்கு தெரிஞ்சு கூட திமுறா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டித்துதான் இன்னைக்கு வந்து எப்படியா நம்ம ஜோசப் விஜய் வந்து முதல் வந்து அவரை வந்து சிஎம் வந்து அசம்பிளி கூடுறப்போ அங்க கூட்டி அங்கதான் பெரும்பான்மை காமிக்க வேணும்னுட்டு நான் வந்து எல்லாரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆளுநரோட போக்கு கண்டித்து தான் இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆளுநரே இல்ல, அதுக்கு துணையா இருக்கும் நம்ம பிரதமர் மோடியையும் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கோம். அவரு ஆணை இல்லாம எந்த ஆளுநரும் எந்த வேலையும் பண்றது இல்ல. எல்லாவும் வந்து அவர் வந்து ரொம்ப சூழ்ச்சி, அவர் வந்து ரொம்ப வியாபாரி. எலெக்ஷன் முன்னே வந்து கேஸ் விலை ஏத்துனாரா? இல்ல. எலெக்ஷன் முடிஞ்சவனே அது என்ன கடைகளுக்காக கொடுக்குற எவ்வளவு ஜாஸ்தி பண்ணிருக்காரு? 1000 ரூபாய். 1000 ரூபாய்ன்றது அவர் வியாபாரி இல்லையா? அவருக்கு ரொம்ப சின்ன தொகை. இங்க வந்து டீ கடை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து எப்படி 1000 ரூபாய் கொடுத்து டீ கடை நடத்த முடியும்? அதனால எல்லா விதமான அவரை வந்து போக்குவோ கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நம்ம மாவட்ட தலைவர் ஹரீஷ் பாபு பேச சொல்லி நான் வேண்டி